என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து எப்படி சொன்னார்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி கேட்டார். காற்றையும் கொந்தளித்த கடலையும் கண்டு சீஷர்கள் பயந்து போனார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரிடத்தில் அவர்கள் கூக்குரலிட்டார்கள். பாருங்கள், ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்கள், உடன்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையிலே கொந்தளித்து கொண்டிருக்கிற காரியங்கள் மீது உன் கண்களை பதிய வைப்பாய் என்று சொன்னால் நீயும் இப்படிதான் பயந்து கொண்டிருப்பாய். நீயும் இப்படிதான் விசுவாசமற்ற அறிக்கையை செய்து கொண்டிருப்பாய். உன்னோடு கூட இருக்கிற தேவ பிரசனத்தை ஏன் மறந்து போனாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்குள் தங்கி வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான பிரசனத்தை உணர ஆரம்பியுங்கள். உங்கள் பிரச்சனையின் மிக கூர்மையாய் காணப்படலாம். ஆனால் அதை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவராயிருக்கிறார் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். உங்கள் கண்கள் அவர் மீது பதியப்படும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக எதை கண்டும் பயப்பட மாட்டீர்கள். உங்கள் வாயிலிருந்து அவிசுவாசமான அறிக்கைகள் புறப்பட்டு வராது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கண்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பதியப்படட்டும். உன் பிரச்சனைகள் மீது பதியப்பட்டிருக்கிற உன் கண்களை விலக்கி அப்படி வார்த்தையின் மீது உன் பார்வை பதியட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையிலே கொந்தளித்து கொண்டிருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி பிடித்து கொண்டு ஜெயமெடுக்க ஆரம்பி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.